ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அரிசி மாவு ஒரு 1/4 கப் அளவுக்கு. அடுத்ததாக மைதா மாவு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அரைக்கிறதுனால நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இன்றைக்கி காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு போட்டு வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும் காலிஃப்ளவர். இதை எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை அந்த மாவில் முக்கி டிப் பண்ணி நம்ம போட்டு எடுக்க வேண்டியதான். நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். காலிஃப்ளவரை நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு எடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கிடைக்கும். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.